சூர்யா. திரு சுமன் ஸ்ரீராமன், இப்போ அடுத்த கட்ட தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. தலைவர்கள் பேசுகிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றார், இப்பவே பங்குகளை எல்லாம் வாங்கி வச்சிருங்க, ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை சந்திக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க. உங்களோட அப்சர்வேஷன், முதற்கட்ட பார்வையா பெற விரும்புறேன். இல்ல, முதல்ல இந்த எலெக்ஷனை உறுதியா யாராலையும் போர்காஸ்ட் பண்ண முடியல. அதுதான் இன்றைய சூழல்ல அதுதான் உண்மை. நாங்க ஒரு தரப்பினர் பாஜக மெஜாரிட்டி வரும், மெஜாரிட்டி நெருக்கமாகி இருக்கும் என்று கூறலாம். இன்னொரு தரப்பினர் நிச்சயமாக மெஜாரிட்டியே வராது என்று கூறலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த 400 எல்லாம் வரப்போவதில்லை. அது கிட்டத்தட்ட உறுதி ஆகிவிட்டது. ஆனால் மெஜாரிட்டி வருமா வராதா அப்படிங்கறத யாரும் உன்னித்து துல்லியமாக கூற முடியாத ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. இல்ல, அவங்க மெஜாரிட்டி தாண்டிட்டோம் நம்பிக்கையை சொல்றாரு. 400 வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது கேடரை உற்சாகப்படுத்தணும் இல்லையா? சோ இல்ல மெஜாரிட்டி வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 400 400 பார்னு முதல் நாளே சொல்லியாச்சு. சோ அதே தானே மெயின்டைன் பண்ணோம். கடைசி ஃபேஸ் வரைக்கும், கவுண்டிங் வரைக்கும் அதுதான் மெயின்டைன் பண்ணோம். சோ அதனால நடுவுல கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி பேசாம இருந்தாங்க. இப்ப திருப்பியும் 400 பார் 400 வர போகுது அப்படிங்கிறது அதை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஆனால் கடந்த சில நாட்களாக பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும், பங்குச்சந்தைங்கிறது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. சோ இந்திய பங்குச்சந்தையில 3 அல்லது 4% மக்கள் தான் அதுல பங்கேற்கிறாங்க. 95க்கு அதிகமா 95% இந்திய மக்களுக்கும் பங்குச்சந்தைக்கு எந்த விதமான தொடர்பு டைரக்டா கிடையாது. சரி. சோ பங்குச்சந்தை உயர்கிறது அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியினுடைய முழு இண்டிகேட்டர், பெஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது. மிக முக்கியமாக பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது குறையும், ஏறும். தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் நிச்சயமாக பெரும் அளவில் அது விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு திருப்பி ஏறிக்கும். சோ இந்த மாதிரி சைக்கிளிக்கல் 25% ஃபால், 40% ஃபால்ங்கிறது பல முறை பார்த்திருக்கிறோம். ஏங்க 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல இந்த கோவிட் வந்த பிறகு 23,000த்துல 33,000த்துல இருந்த சென்செக்ஸ் 23,000க்கு போச்சு. போயிட்டு இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு 73,000 கிட்ட இருக்கு. சோ அதனால இது ஒரு சைக்கிளிக்கல் ஆக்டிவிட்டி. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 பேசஸ் நடந்ததுல நிச்சயமாக எந்த ஒரு கட்சியும் மெஜாரிட்டி கிடைக்கிற ஒரு சூழலில் இல்லை. பாஜக மற்ற கட்சிகளை விட முன்னிலையில் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் மெஜாரிட்டி வந்துருச்சு, இனிமே நடக்கிறதெல்லாம் டுவர்ட்ஸ் 400 போறோம் அப்படிங்கறதெல்லாம், இதுக்கு மேல வரதெல்லாம் போனஸ் அப்படிங்கிறாரு அமித்ஷா. அதாவது இல்ல, அவர் சொல்லலாம், பட் அது ஃபேக்சுவலான பொசிஷன் கிடையாது. ஏன்னா பிரதமருடைய பேச்சுக்களே நம்ம பாக்குறோம். எப்படி இருந்த பேச்சுக்கள் அப்கி பார் 400 பார்ல இருந்து இந்து முஸ்லிம் மாறினதே அதுவே ஒரு அட்மிஷன் தானே. இந்த தேர்தல் எதிர்பார்த்த மாதிரி போகவில்லை என்பது. எதிர்பார்த்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஏன் இந்து முஸ்லிமுக்கு திருப்பி இறங்கணும்? சோ நிச்சயமா இது இன்றைய சூழலில் ஒரு கடுமையான போட்டி பல மாநிலங்களில் நிலவுகிறது. இன்னும் உதாரணத்துக்கு எதிர்பார்த்த அளவிற்கு, உதாரணத்துக்கு பீகார் சென்ற முறை 40ல 39 என்டிஏ ஜெயிச்சாங்க. இந்த முறை ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, 7 அல்லது 8 இடங்கள் அவர்கள் இழக்கக்கூடும். உத்தரப்பிரதேசத்திலேயே சென்ற முறை கிடைத்த இடங்கள் தான் வரும். அதை தாண்டி 80க்கு 77, 78 எல்லாம் சொன்னாங்க. அந்த அளவு வராது. 65, 66 இடங்கள் சென்ற முறை கிடைத்தது மோரார்லெஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தென்னகத்துல இப்ப ஜெயராம் ரமேஷ் உடைய ஸ்லோகன் மாதிரி வச்சிருக்காங்க, दक्षिण में साफ, साफना ஒண்ணும் இல்ல, கிளீன். உத்தர் மே ஹாஃப், நார்த்ல ஹாஃப். சென்ற முறை வாங்குனதுல பாதி அப்படிங்கிற மாதிரி. நான் அது நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பாஜக ஸ்ட்ராங் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது, ஆனா உத்தேசமாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
ஒரு கான்டெஸ்ட் இருக்கிறதுங்க. இது வந்து ஒரு கிளீன் ஸ்வீப் அப்படியே அடிச்சிட்டு வர போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு கான்டெஸ்ட், சீட் பை சீட் கான்டெஸ்ட் இருக்கு பல மாநிலங்களில். இஷ்யூஸ் பேஸ்டா டிபேட் வந்துருச்சு. மக்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை, இதெல்லாம் வந்து பிரச்சனைகளாக உருவான காரணத்தினால இந்த தேர்தல் வந்து 2019 போல் இருக்காது என்பது மட்டும் நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு சுமந்த், திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி, இங்க மோடி அலை அப்படிங்கிற நிலையை தாண்டி மோடி சுனாமி வீசுகிறது. இங்க எங்கு பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பாஜகவுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தான் பிரதமர் சொல்றாரு, பதட்டம் என்கிற சொல்லே என்னுடைய அகராதியிலே இல்லை அப்படிங்கிறார். அது யாருக்கான அரசியல் செய்தி? அதுக்கு முன்னாடி நான் அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லி பார்க்கிறேன். அது என்னன்னா, தினமும் காலையில எல்லா சேனல்லையும் ராசி பலன் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த ராசி நல்லா இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க, இந்த பங்குகளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இப்ப இந்திய மக்களுக்கு அவர் ராசி பலன் சொன்ன மாதிரி ஒரு ஜோசியர் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல, அது அவர் ஏன் அந்த பதில் சொல்றாரு அப்படின்னா, பங்குச்சந்தையில பங்குகள்லாம் வீழுகிறது, அது பாஜக தோல்வி அடையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லும் போது காங்கிரஸ் தரப்பு விமர்சனத்தை வைக்கும் போது அப்படிலாம் இல்ல, இப்ப வேணா தேர்தல் நேரத்தில் வீழலாம், ஆனா முடிவுக்கு பிறகு அது மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், அதனால இப்பவே நீங்க ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதான், ஆனா இது கூடுதலா இப்படிதான் நான் பாக்குறேன். அத ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு கூடுதலா நம்ம 2004 2009 மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ இதே பங்கு சந்தை கிட்டத்தட்ட 250 முறை உச்சத்தை தொட்டது. அமர் அவர் ஆட்சி அமைத்த முதல் 100 நாள்ல 16% உயர்ந்தது அப்படிங்கறதே நம்ம பாக்குறோம். ஏன் இப்போ வீழ்ச்சி அடையுது? ஒரு வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட எவ்வளவு 7,62,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சென்செக்ஸ் சொல்கின்ற தகவல். இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான உறுதியான அடையாளம் தெரிகிறது. அப்புறம் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு கட்சி மாறி இன்னொரு ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ஆட்சி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அடையாளம். நீங்க இதை பத்தி நம்ம விமர்சகர்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க பேசினா வேணா நீங்க இல்ல அது அழுத்தத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த பங்குச்சந்தை நிபுணர்கள் கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குதுன்னு. அதுக்கு கூடுதலா மிக சமீபத்தில் எலான் மஸ்க் இங்க வரேன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு அலுவல் பணி ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு சைனாக்கு போனார்ல. இதெல்லாம் சூசகமான அறிகுறிகள் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். அப்புறம் கார்கே அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும், மோடி அவர்கள் திரும்ப வந்துட்டா அப்படின்ட்டு. அதற்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா, நம்முடைய கோல்வார்கர் அவர்களுடைய அந்த பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அந்த புத்தகத்துல அவர் தெளிவா எழுதியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவில் ஜனநாயக மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பை ரத்து செய்ய வேண்டும். அது அவரோட வார்த்தையிலே இருக்கு அந்த புத்தகத்துல. ஏன்னா போன முறை நான் இதை சொன்னப்போ வந்த அந்த பிஜேபி அன்பர் உடனே இல்ல அப்படி இல்லவே இல்லைன்னு, வேணா நான் புக்கை கொண்டு வந்திருக்கேன் காமிக்க வேணாலும் செய்யறேன். அப்புறம் மனுஸ்மிருதியை அரசியல் அமைப்பாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். இந்த ரெண்டையும் பேசா வச்சுக்கிட்டு ஹிட்லர் என்ன பண்ணார் தெரியுமா? 23 மார்ச் 1933 அப்போ he proposed an enabling law. அந்த எனேபிளிங் லா என்ன பண்ணுச்சு? முக்கியமா ஹிட்லருக்கு அதிகமான பவர்களை கொடுத்துச்சு. அவர் வந்து நாடாளுமன்றத்தின் மூலமாக வர வேண்டாம், ஜனாதிபதியின் அனுமதியும் பெற வேண்டாம், எது எடுத்தாலும் அவரே டிகிரி மூலமாக ஆணை மூலமாக உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு. அதைத்தான் இப்போது கார்கே அவர்கள் சொல்கிறார்கள். 3வது முறையாக கேள்வி என்னன்னா, நீங்க இன்னும் நம்ம பரப்புரை கட்டத்திலே இருக்கிறோம், தேர்தல் இன்னும் 3 கட்டம் இருக்கு அப்படிங்கிற மனநிலையிலேயே இந்தியா கூட்டணி இதை அணுகுகிற போது பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம், நாங்க மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டோம், இனிமேல் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் எங்களுக்கு போனஸ், நாங்க வச்சிருக்கிற அந்த 400ங்கிற டார்கெட்டை நாங்க அச்சீவ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. ராகுல் காந்தியின் வயதை விட குறைவான இடங்கள் தான் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு பிரதமர். ஆமா, இப்போ சகோதரர் சுமந்த் சொல்லும்போது ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு, 400 பார்ங்கிற வார்த்தையை திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க அப்படின்னு. நடுவுல கொஞ்ச நாள் கொஞ்சம் பக்கத்தை காணாம இருந்தது இல்ல, அது எப்போனா இதை பற்றிய ஒரு விசாரணையை அல்லது ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்ட போது இவர் அமைதி காத்தார்.